அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாய்க்கு அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போது நாம் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம். அகவல் வரிகள்: மதிநிலை இரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே. அதாவது இடக்கலையாகிய சந்திரனின் நிலையையும் வலதுகளையால், வலதுன்னா வலது மூக்கில் ஓடுற மூச்சு, இடதுகளைனா இடது மூக்கில் ஓடுற மூச்சு, கலைனாக்கா காற்று, அந்த சுவாசிக்க காற்று, அதுக்கு தான் கலைன்னு வேறு. இடக்கலையாகிய சந்திரனின் நிலையையும், இடக்கலைங்கிறது சந்திரன் சக்தியினுடைய நிலை, வளக்கலைங்கிறது ஆயுளை வளர்க்கும்னா அது சிவத்தினுடைய இதை குறிக்கும். வலது மூச்சில் ஓடுறது, வலது மூக்கில் ஓடுறது வலது கலை. சூரியனின் நிலையையும் சுழிமுனை கலையாகிய, சுழிமுனைன்னா நம்ம நடுவே அந்த அண்ணாக்குன்னு சொல்லுமே, அதில் ஒரு இது லிங்கம் மாதிரி தொங்கிட்டு இருக்கும்ல, அது பேர் தான் சுழிமுனை. அது ஊசி முனை மாதிரி தான் அதில் ஒரு கொத்தல் இருக்குது. அது வழியாகத்தான் நம்ம ஆன்மா அந்த இதெல்லாம் போய் புருவமத்திக்கு அந்த மூச்சு காற்றெல்லாம் போய் சேரணும். அது அப்படி போய் சேர்ந்து புருவமத்தில் சேரும்போது தான் நமக்கு இந்த அழியாத உடல் கிடைக்கி. புருவமத்தியில் அந்த சுடர், அந்த வடலூரில் சத்தியஞான சபையில் காட்டுறாங்களே அந்த 7 திரை விளக்கி அந்த ஜோதியை நம் உள்ளேயே இருக்கின்றது. அதை பார்க்க முடியும். அந்த திரை நீங்கினால்தான் அதை பார்க்க முடியும். அந்த சுழிமுனை கலையாகிய கலைன்னா காற்று, சுவாசிக்கிற காற்றத்தை கலைன்னு சொல்கிறது. சுழிமுனை கலையாகிய அக்னியால் சாகாக்கலை நிலையையும் அதை அடைஞ்சிட்டு அது சாகாக்கலை நிலை நம்மளுக்கு கிடைக்குது. சாகாக்கலை நிலையும் வெளிப்பட தெரிவித்த வள்ளற் பெருமானுக்கு இறைவன் அது எல்லாம் சொல்லி இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி சாகா நிலை அடைய முடியும்ட்டு வள்ளற் பெருமானுக்கு அந்த நிலையை வெளிப்பட தெரிவித்தது சத்திய குருநாதனாகிய அந்த பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பேர் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும். அடுத்தது கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுற தெரித்து குளவு சத்குருவே. அதாவது பஞ்சபூத அணுக்களின் திரட்சின கூட்டு, அணுக்களின் திரட்சி நிலையும் அவைகளின் தன்மாத்திரைகள், அதாவது அந்த நேரம், தன்மாத்திரைனா கை நொடி பொழுது, கண்ணமை பொழுதுன்னு சொல்லுவாங்களே, அது அந்த தன்மாத்திரைகள் கருக்கொள்ளும் நிலையும் ஆகிய யாவற்றையும் அவற்றின் குணங்களோடு, அந்த 5 பூதங்களினுடைய குணங்களோடு வள்ளற் பெருமானுக்கு தெரிவித்து அவற்றின் உள்ளிருந்து இயக்கும் சத்திய, அந்த அவற்றுக்குள்ளே எல்லாமே இருந்து இயக்கக்கூடிய சத்திய குருநாதனாகிய இருக்கின்ற பிண்டத்தில் புருவமத்திய சிற்றபையிலும் அண்டத்தில் அருட்பெரி வெளியிலே விளங்குகின்றதுமாக அந்த அருட்பெரு ஒளியாக அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுற தெரித்து வயங்கு சத்குருவே. அதாவது இறைவனது நிலை, உயிர்களின் நிலை, உலக நிலை, அதாவது மலம் மாயின்னு சொல்கிறார்கள். அது உயிர்களின் நிலை மல ஆணவம் கண்மம் மாயை மாமாயைங்கிற அந்த மலங்கள் நிறைந்தது. உலக நிலை எல்லாமே இது நிலையானது இல்லை, எல்லாம் மறைஞ்சு போகிறது, ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகிறது, அது மாயை. அந்த உயிர்களின் நிலையும் உலக நிலையாகிய நிலையையும் யாவற்றையும் வள்ளற்பெருமானுடைய அறிவில் பதியுமாறு அவருக்கு புலப்படுத்தி வள்ளற்பெருமானுடைய உள்ளே நிறைந்திருக்கும் சத்தியமான குருபெருமானாகிய பிண்டத்தில் புருவமத்திய சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளிங்கிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது பிரம்ம ரகசியம் பேசி என் நுளத்தே தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே. பிரம்ம நிலை அடைந்தால், பிரம்மம்னா அந்த அசையாத அந்த இறைவனுடைய அருட்பெருஞ்சோதியினுடைய நிலை, பிரம்ம நிலையை அடைந்தால் ஒழிய
உயிருக்கு சாந்தம் உண்டாகாது. அதாவது அமைதி, சாந்தம் என்றால் அமைதி உண்டாகாது. பரமநிலை என்பது அறிவு அகண்டாகார விருத்தி அடைதல். பிரம்மநிலை என்பது அறிவு அகண்டதுன்னு விரிஞ்சு போகிற அகண்டாகார விருத்தி அடைதல். உலகம் பூரா அப்படியே விரிவடைஞ்சிட்டு போகிறது அந்த அறிவு. அதற்கு தடை ஆணவ மலம். அதற்கு தடையாக இருப்பது நம்ம ஆணவம் நான்கிற அந்த தன் முனைப்பு, அந்த ஆணவ மலம். அதை நீக்கி உயிரை சத் சித் ஆனந்த பொருளாக்கி, அந்த உயிரை அதையெல்லாம் அந்த ஆணவத்தை நீக்கி அந்த மலங்களை எல்லாம் நீக்கி உயிரை சத்தாகணும். சத்துனா உயிர் பொருள், சித்தாகனா சித்துனா எல்லா நிலையும் எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நிலை சித்து. ஆனந்தம்ங்கிற எப்போதும் ஆனந்த நிலையிலே அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த ஆனந்த பொருளாக்கி அதே ஆன்மாவை ஆனந்த பொருளாக ஆக்கிக்கிறது. அப்படி ஆனந்த பொருளாக்கி வள்ளற்பெருமானுடைய உள்ளத்தில் மேலான உயரத்தில் அமர்ந்திருக்கும் சாந்திமயமான, அதாவது அமைதிமயமான உண்மை குருநாதன் நம் பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு ஒளியாக அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது பரம ரகசியம் பகர்ந்து எனதுளத்தே வரமுற வளர்த்து வயங்கு சத்குருவே. பிரம்மம்னாவே இறைவன், பிரமத்திற்கு மேலான பெருநிலை பரமம். பரமங்கிறது பிரமத்தினுடைய அதுக்கு மேல்நிலையில் இருக்கிறது பரமம். அப்பர ஒளியை அடையும் இரகசியத்தை வள்ளற்பெருமானது உள்ளத்தில் உணர்த்தி எல்லா வரங்களையும் வள்ளற்பெருமானுக்கு அளித்த உண்மை குருநாதனாக விளங்குகின்றது. நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு ஒளியாகிய அருட்பெருஞ்சோதியாகும். அடுத்தது சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே. அதாவது பரத்துக்கும் மேலானது சிவம். அதுக்கு பரமங்கிறது பரத்துக்கு மேலானது, பரமத்துக்கு மேலானது பரம். அந்த பரத்துக்கு மேலானது சிவம். அந்த சிவநிலை சுயம்பு, அது தானே தோன்றியது, சுயம்பானது. அமுதம் ஊறும். அதில் அமுதம் ஊறும். அந்த அமுதம் ஊறுனா அந்த தூக்கம் வேண்டியது இல்லை, உடம்பு சோர்வு வராது, மரணம் இல்லை, பசி வராது, எதுவுமே வராது. அப்படி அமுதம் ஊறும். உரு 4 உரு அரு 1. உரு 4னா அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், அது 4 உருவத்தோடு இருக்குது. உரு அரி 1. உரு அரு 1ங்கிறது அந்த நம்ம உண்ணாக்கு மேலே அந்த லிங்க மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்குதே உண்ணாக்குன்னு சொல்லுவோமே, அது உருவம் இல்லாத, இன்னும் உருவம் இல்லாத அருவம் இல்லாத உருவமாக தெரியறதுக்கு அதுதான் அரு உருவம் 1. உருவம் 4 கீழே அந்த அரு உருவம் 1. அரு 4 என்ற 9. அரு 4னா விந்து புருவ மத்தியில் விளங்குகிற விந்து சக்தி, நாதம், பரவிந்து, பரநாதம், அப்படி 4, அதில் மேலே 4 நிலை என்பது. இந்த 9 நிலைகளிலும் வள்ளற்பெருமானை நிறுத்தி காட்டிய, வள்ளற்பெருமானை அங்கெல்லாம் இருந்து அது எப்படி நடக்குதுங்கிறத வள்ளற்பெருமானுக்கு நிறுத்தி காட்டிய ஞான ஆசிரியனாக விளங்கியதும் ஆன்மாவே பிரம்மம் என்பது வேதாந்தம். சைவ சித்தாந்தம் ஆன்மா வேறு பிரம்மம் வேறு, சிவம் அதனினும் மேம்பட்டது என்று உரைக்கும். வள்ளற்பெருமான் சைவ சித்தாந்த நெறியை பின்பற்றியே இங்கே தன் தத்துவத்தை அமைக்கின்றார். அந்த அந்த ஞான ஆசிரியனாக விளங்குகின்றது பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகைய தெரித்த அருட்சிவ குருவே. எங்கும் எப்போதும் இருப்பது இயற்கை உண்மை. அந்த இயற்கையாக இருப்பது என்றைக்குமே அது இயற்கையான உண்மை, அது உண்மை என்ற சத்துப்பொருள், உயிர் பொருள். அதன் எல்லா நிலைகளையும் வள்ளற்பெருமானுக்கு உணர்த்தினார். வள்ளற்பெருமானுக்கு இறைவன் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உணர்த்தினார். பிறகு சித்து என்ற அறிவு ஆற்றல், சித்துங்கிறது அறிவு, பிறகு சித்து என்ற அறிவு ஆற்றல் நிலைகள் என்ற இயற்கை விளக்கம். இதுக்கு அது இயற்கை உண்மை, இது இயற்கை விளக்கம் பற்றிய எல்லா உண்மைகளையும் கருணையினால்
வள்ளற் பெருமானுக்கு புரியும் வண்ணம் உணர்த்தியது அந்த அருட்பெருஞ்சோதி. அருளே வடிவான சிவகுருநாதனாக விளங்கக்கூடியது நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு பேர் வழியாக விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது, அறிபவையெல்லாம் அறிவித்து என்னுளே பிரிவர விளங்கும் பெரிய சத்குருவே. அதாவது உலகியல், ஆன்மீகம், தெய்வீகம் அல்லது தத்துவ இயல், சித்தியல், சிவ இயல் அட்டகத்தில் சொல்கிறது பற்றிய எல்லா உண்மைகளையும் வள்ளற்பெருமானுக்கு அறிவித்து வள்ளற்பெருமானுடைய உயிரில் கலந்து பிரிவில்லாமல் விளங்குகின்றது மூலசக்தியாகிய அந்த குருநாதனாகிய அருட்பெருஞ்சோதியே ஆகும். அடுத்தது, கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுளே வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவே. அதாவது திருவருள், மெய்மொழி, பரநாதம், வேத ஆகமங்கள் ஆகிய கேள்விகளை எல்லாம் வள்ளற்பெருமானை கேட்க வைத்து மலம் நீக்கி குற்றங்களை எல்லாம் நீக்கி அக்கேள்விகளின் மீது வள்ளற்பெருமானுக்கு தீராத வேட்கையை, விருப்பத்தை உண்டாக்கி உள்ளே அமர்ந்த மலமற்ற குற்றமற்ற தூய்மையான உண்மை குருநாதனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று கூறுகிறார்கள். அடுத்தது, காண்பவையெல்லாம் காட்டுவித்து எனக்கே மாண்பதம் அளித்து வயங்கு சத்குருவே. அதாவது புறக்கண், அகக்கண், உயிர்கண், அருட்கண் ஆகியவற்றை வள்ளற்பெருமானுடைய உடலில் திறந்து காட்டி சிற்றவை, பொற்றவை, ஞானசபை நடனங்களை வள்ளற்பெருமானுக்கு காட்டுவித்து திருவடிகளையும் வள்ளற்பெருமானுக்கு தன்னுடைய திருவடிகளையும் கொடுத்து அளித்து நிறைவாக விளங்கும் உண்மை குருநாதனாக விளங்குகின்றது. பிண்டத்தில் புருவ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு பேரொழியாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும். இன்று நாம் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து நாளை சிந்திப்போம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதியை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.